அந்த காலத்துல புகழ் வாய்ந்த நடிகர்களுள் ஒருத்தங்களாக திகழ்ந்து வந்தவங்க தான் நடிகர் ராமராஜன். இவங்களை பத்தி சொல்ல போனா உண்மையிலேயே சிறந்த நடிகர்னு சொல்லலாம். ஏன்னா 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே படம் நடிக்கணும், அதே மாதிரி சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதனால நிறைய சினிமா படங்கள் பார்ப்பாங்களா. அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் காலேஜ்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல நிறைய நாடகங்கள் நடிப்பாங்க. ஸோ ராமராஜனோட நாடகம் ரொம்பவே பெஸ்டா இருக்குமா. அதுக்கப்புறமா மிகப்பெரிய நாடக குழு ஒன்றில் சேர்ந்து நிறைய இடங்கள்ல நாடகம் நடிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட வளர்ச்சி மேலடைந்து சினிமாவில் நடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு ராமராஜனுக்கு கிடைச்சிருக்கு. முதலா பண்ணையார் மகன் என்கிற திரைப்படத்தின் மூலமாகத்தான் சினிமாவிற்கு அறிமுகமானாங்க நடிகர் ராமராஜன். இவங்க 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு படத்துல கூட மது அருந்துற மாதிரியோ அல்லது புகை குடித்தல் மாதிரியோ எந்த ஒரு சீனும் பண்ணதே இல்லையா. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு ராமராஜனுக்கு கிடைச்சது. ராமராஜன் காலத்துல தான் சரத்குமார், விஜயகாந்த், இதனால சத்யராஜ், மோகன் இவங்களும் மிகப்பெரிய பிரபல நடிகர்களா வலம் வந்தாங்க. ஆனா எத்தனை பேர் வலம் வந்தாலும் ஒரு கிராமத்து நடிகன் என்கிற பேர் நம்ம ராமராஜனுக்கு தான் கிடைச்சதா. ஏன்னா கிராமத்து நடிகர்ல ஒரு நல்ல பொருத்தம் நம்ம ராமராஜனிடம் தான் காணப்பட்டிருக்கு. சொல்ல போனா அதிகமான கிராமத்து படங்கள் நடிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகர் என்கிற பேர் நம்ம ராமராஜருக்கு தான் இருக்குதா.